Hello friends, இன்னைக்கு நம்ம ஆசைப்பட்டு சமைங்க சேனல்ல பார்க்க போறது ஓட்ஸ் பிஸ்கட். நூறு கிராம் பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. பட்டர் நல்லா அடிச்சுக்கலாம். ஒரு கப் பவுடர் பண்ண சர்க்கரை ரெண்டும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு முட்டை சேர்த்து நல்லா அடிச்சுக்கலாம். முட்டை சீனி இதெல்லாம் சேர்த்து நல்லா அடித்ததுக்கப்புறம் அரை கப் மைதா சேர்த்து கலந்துக்கலாம். கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அரை டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு கப் இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து மெதுவாக கலந்துக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிருச்சு. உங்களுக்கு வேணும்னா சாக்கோ சிப்ஸ் இல்லைனா குக்கிங் சாக்லேட் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், இடையில இடையில சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறம் குட்டி குட்டியாக உருட்டி நம்ம பேக்கிங் ட்ரேயில் வச்சிடலாம். பட்டர் பேப்பர் போடணும்னு அவசியம் இல்லை, இந்த பிஸ்கட் ஒட்டாது. கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சுக்கலாம், வேகும்போது கொஞ்சம் பெருசாகும். பாருங்கள், இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் ஸ்ப்ரிங்கிள் ஏதாவது இருந்துச்சுன்னா மேலே தூவி விட்டுறலாம். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம ஓவனில் வச்சிடலாம். 180 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் 20 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். 20 நிமிஷம் வச்சிங்கன்னா உங்களுக்கு கோல்டன் ப்ரௌனாக வரும். 15 நிமிஷம் வச்சிங்கன்னா ஒயிட் கலர்லேயே கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி. அவ்வளோதான், நம்ம ஓட்ஸ் பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. ஒரு தடவை வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.